உயிர்த்தெழ முடியாத சிலுவையில அறையணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அண்ணா ஒரு வாய்ப்பு கேட்டாரு. அவரை தூக்கி நம்ம முதலமைச்சர் சீட்லேயே உட்கார வச்சாச்சு. என்னை வாழ விட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த மட்டும் தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அரசியல் மாநாட்டில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ உண்மையாவே செஞ்சு காட்டிட்டும் இருக்காங்க. நம்ம தளபதி முதலமைச்சர் ஆனதுலேருந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஒரு ஆச்சரியத்துல வியப்புல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் ஒரு வியப்பாவே நம்மளை வச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட எல்லாருக்குமே சூப்பரான பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. அரசியல்லே கலக்கிட்டு இருக்காரு. இப்ப சூப்பர் தலைவா நம்ம தளபதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகன், அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஏன்னா எதனால ரிலீஸ் ஆகல, தேர்தல் டைம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அடுத்து இப்ப ஜனநாயக படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணாவுக்கு நம்ம தளபதி விஜய் இப்ப ரீசெண்டா பேசியிருக்கதா தெரியுது. இப்ப ஜனநாயகம் படம் பார்த்தோம்னா பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டியது, சென்சார் சான்றிதழ் வழங்காததுனால பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர போராட்டமே நடந்துட்டு இருந்துச்சு படத்துக்கு. இப்ப இன்னமும் அந்த பிரச்சனை எல்லாம் தீக்கிற மாதிரி தெரியல. எப்ப படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் தளபதி விஜய் அவங்க ஃபுல் போர்ஸ்ல படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆயிரும். எப்பன்னு பார்த்தோம்னா ஜூன் மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்லேயே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. என்னப்பா தளபதி பர்த்டே அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனால் ஆல்ரெடி அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல படம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போயிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல நிறைய படம் நிறைய ரிலீஸ் ஆகாததுனால அந்த டைம்ல நிறைய ஸ்கிரீன் கிடைக்கும், எல்லா ஸ்கிரீனுமே மொத்தமா உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அந்த டைட்டில் கார்டுக்காக இப்ப ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தா தளபதி விஜய் வந்திருக்கும். இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ட்வீட் போட்டு அவங்க பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தளபதி அப்படின்றது மக்கள் கொடுத்த பட்டம் எனக்கு, அதனால படம் டைட்டில் கார்டில் தளபதி விஜய் அப்படின்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. 500 கோடிக்கு மேல பட்ஜெட்ல உருவான இந்த திரைப்படம் ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி கிட்ட பார்த்தோம்னா இந்த படம் நெட்ல லீக் ஆச்சு. HD பிரிண்ட்ல லீக் ஆயிருக்கு. அதுவும் இது ரொம்ப பேரதிர்ச்சி தான் எல்லாருக்குமே. இதுவரை தேர்தல் வேலையெல்லாம் நிறைய இருந்ததுனால நம்ம தளபதி படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக அதிக முயற்சி எதுவும் எடுக்கல. ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்றாங்க அப்படின்னு தெரியுது. அதனால படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆயிரும். ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல கம்பல்சரி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம தளபதி விஜய்கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜயோட கான்பிடென்ட், அவர் எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அரசியல்லையா இருக்கட்டும், அவர் திரையுலகிலையா இருக்கட்டும், அவரோட கான்பிடென்ட் தான் வேற லெவல். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே இப்போ விஜயை பார்த்து இந்த அளவுக்கு கான்பிடண்டா ஒரு ஆள் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாருமே பாக்குறாங்க. இது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான ஒரு இதாகவும் இருக்கு. நம்ம விஜயை பார்க்கும்போது சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆயிரும். நம்ம எல்லாரும் காத்துட்டு இருப்போம். தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் ஷோல நம்ம எல்லாருமே தெரிவிக்க விட்டுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம்.